அதே தான் பேங்க்லேயும் நடக்குது. சரிங்களா? இப்போது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்கிறதுனால நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் தான் கடன் தேவைப்படும். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க 1000 கோடி 2000 கோடி அப்படிங்கிற அளவில் கடன் வாங்குவாங்க. அவங்க யாருக்கிட்ட கடன் கேட்பாங்க அப்படின்னா ஆர்பிஐட்டே கேட்பாங்க. ஆர்பிஐ ஒரு அமௌண்ட் தராங்கன்னு வச்சுக்கோங்க. தரும்பொழுது ஆர்பிஐ ஒரு வட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ வட்டிப்பா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுக்கும் பொழுது ஒரு பத்திரம் கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி பேங்க்குகள்கிட்டையும் பத்திரம் கேட்பாங்க ஆர்பிஐ. அப்போ பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சிலதை வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் அந்த செக்யூரிட்டிஸ் எடுத்துட்டு போய் ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை ஷூரிட்டியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க பேங்க்ஸ் அப்படின்னா அந்த காசை மக்கள்கிட்ட லோனா கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பேங்க்ஸ்லாம் அந்த கடனை செட்டில் பண்ணிட்டு அவங்க வச்சு அந்த செக்யூரிட்டியான கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த பத்திரத்தை திருப்பி வாங்குறாங்கல்ல, அதுதான் ரீபர்ச்சேஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரிங்களா? இப்போ அந்த இதுக்கு ஒரு வட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததுல ஆர்பிஐ, அதை தான் ரீபர்ச்சேஸ் ரேட். புரியுதுங்களா? அதுதான் ரீபர்ச்சேஸ் ரேட், ரிப்போ ரேட், ஷார்ட் ஃபார்மா சுருக்கி ரிப்போ ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேங்க்லாம் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கும் பொழுது ஆர்பிஐ ஒரு வட்டி ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லைங்களா, அந்த வட்டிக்கான பேர் தான் ரிப்போ ரேட். கான்செப்ட் வைஸ் இந்த ரிப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு புரியுதா? இப்போ அந்த ரிப்போ ரேட்டோட அந்த இன்ட்ரெஸ்டோட வட்டியோட அளவை குறைச்சா, நான் இவ்வளோ நாளாக 100க்கு 5 ரூபாய் வட்டின்னு கொடுத்துட்டு இருந்த பேங்க்கு ஆர்பிஐ திடீர்னு 100க்கு 2 ரூபாய்க்கே தரோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பேங்க்குன்னு நிறைய கடன் வாங்குவாங்க. இதான நேச்சர். இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்டே 5 லட்ச ரூபாய் 1 ரூபா வட்டிக்கு தரேன், இவ்வளோ நாளாக 5 ரூபா வட்டிக்கு தந்துகிட்டு இருந்தேன், 1 ரூபா வட்டிக்கு தரேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் வாங்கிடுவோம். அதே மாதிரி தான் ரீப்போ ரேட்டை குறைச்சா பேங்க் நிறைய பத்திரங்கள் அடமானம் வச்சு நிறைய கடன் வாங்குவாங்க. நிறைய கடன் பேங்க் வாங்கினா பேங்க் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு இன்டர்ன் கடன் கொடுப்பாங்க. மக்களுக்கு நிறைய ஃபோன் பண்ணி லோன் வேணுமா, ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் இந்த ரிப்போ ரேட்டோட கான்செப்ட். ரிப்போ ரேட் கம்மியாக இருக்கும் பொழுது பேங்க் நிறைய கடன் வாங்குவாங்க, மக்களுக்கு நிறைய லோன்ஸ் கிடைக்கும். அப்போ மக்களும் நிறைய வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதே ரிப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, ரிப்போ ரேட்டோட வட்டி விகிதம் அதிகமாகிடுச்சு, 1 ரூபா வட்டியிலேருந்து 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பேங்க்கு வேணாம், அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம கடன் வாங்க வேண்டாம் ஆர்பிஐ இருந்து அப்படின்னு இருப்பாங்க. மக்களுக்கு போகிற லோன் அளவும் குறையும். சரிங்களா? இப்போ ரிப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.